எத்தனையோ விஷயங்கள் வந்து இப்போ சிறகடிக்க ஆசையில் இப்போ பேரலாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து கதை வந்து கொஞ்சம் லைட்டாக தொய்வடைய ஆரம்பிச்சிச்சு. நல்லா போயிட்டு இருந்த சீரியலை ஏன் இப்படி கெடுக்குறீங்க? நிறைய பேர் வந்து சீரியல் பார்க்காதவங்கலாம் பார்க்குறது வெகு சில சீரியல் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எதிர்நீச்சல் சன் டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாகியலட்சுமி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பாரதி கண்ணம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சிறகடிக்க ஆசைக்குன்னு ஒரு தனி புல் இருந்துச்சு. ஆனால் அதை அப்படியே கெடுக்கிறாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஒரு பேரல் ஸ்டோரி கிட்டத்தட்ட 4 ஸ்டோரின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல எடுத்தோடனே வந்து இப்போ ரோகிணி மனோஜ் இப்போ சிக்குவாங்க நம்ம யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு ஒரு பெரிய ப்ரோமோ ஹைப்பு எதையுமே கொடுக்காம டக்குன்னு சிக்க வச்சு வெளில அனுப்புனது மட்டும் இல்லாமல் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக முழுசாக வெள்ளியாக்கிட்டு இருக்காங்க. இதில் ரோகிணியை வந்து மீனாவுடைய நண்பர்கள் இழுத்து போட்டு சாத்துன்னு சாத்துனாங்கல்ல, அதை பார்க்கும்போது மன திருப்தியாக இருந்துச்சுன்னு கொஞ்சம் பேரும், என்ன இருந்தாலும் வந்து அவங்க அடிச்சிருக்கக்கூடாது, அடித்ததுனால தான் வந்து ரோகிணி இப்போ இன்னும் பெரிய வெள்ளியாகிட்டாங்கன்னும், அடிக்கிறதுக்கான உரிமையை அவங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் அதில் எந்த பக்கம்? ரோகிணி அடி வாங்கினது ஓகேவா ஓகே இல்லையாங்கிறத சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி இப்போ கோர்ட்லேயே வந்து பொய் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி மனோஜ் அடையணுங்கிறதுக்காக. மனோஜை அதனால கம்ப்ளீட்டாக பேக் ஆகிறாங்க. கடன் கட்டணும், ஆனால் வந்து வேலை செய்ய மாட்டுறாரு. ஒரு கோர்ட்டில் போயிட்டு ஒரு கேள்வி கேட்டால் கல்யாணின்னு சொன்னதானே அப்படின்னு கேட்டால் ஏன் கேட்குறாங்கன்னு கூட புரிஞ்சுக்காம கோர்ட்டில் பேக்கு மாதிரி பேசுகிறாரு. ஸோ அந்த கதாபாத்திரத்தை முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட், ஒரு கிரீடியான ஒரு ஆள், பேராசை பிடிச்சவன் காமிச்சதுலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லூஸாகவே ஆக்கிட்டாங்க. அது ஒரு பக்கம் ஓடுது. இன்னொரு பக்கம் சிந்தாமணிக்கு திடீர்னு வந்து அந்த வீட்டு மேலே ஒரு கண்ணன் புதுசாக ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து அவங்களும் அந்த ஃபினான்ஷியரும் சேர்ந்து அந்த வீட்டை அபகரிக்க ட்ரை பண்ணுறது, அண்ணாமலையோட கையெழுத்து வேணுங்கிறதுக்கு நானே கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு ஃபோர்ஜரி பண்ணுறதுக்கு மனோஜ் ரெடியாக இருக்கிறது, இந்த ட்ராக்ல போய் வீடு இருக்குமா இல்லை இல்லாமல் போயிடுமா அப்படின்னு ஒரு விஷயம் வேறு இருக்குது. இதுக்கடையில் 2 குட்டி ட்ராக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று ரவி நீத்து ஸ்ருதி விஷயத்தில். நீத்து பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸ்ருதி அதுக்கு அப்செட் ஆகி அவங்க வந்து ரவியை பற்றி எனக்கு தெரியும் இருந்தாலும் அப்செட் ஆக ஸ்ருதியோட அம்மா அப்பாலாம் சேர்ந்து அதில் விஷயத்தில் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு அது ஒரு ட்ராக் இருக்குது. இந்த 3 ட்ராக்கை தாண்டி 4வது ஒரு குட்டி ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பிரச்சனைகளை சிந்தாமணி தனியாக பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது சிந்தாமணியினுடைய மகள் ரேகா வந்து சத்யாவை லவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ட்ராக் வரப்போகுது. அந்த காதல் ட்ராக் அதுக்கு அடுத்து வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் விஷயங்கள் இப்போ அடுத்தடுத்து எடுத்துகிட்டு இருக்கும்போது முக்கியமாக எல்லாருக்கும் ஹையான ஒரு விஷயமா இருக்காது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணி எப்படி வந்து மனோஜ் விஷயத்தில் ரிவர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, முத்து மீனா ஏதாவது ஆதாரங்கள் கொடுத்து அதை மொத்தமாக காலி பண்ண போகிறாங்களா, என்ன நடக்குங்கிறது ஒன்று. இன்னொன்று நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, விஜயா என் வீடுன்னு பேசினதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அது உன் வீடு இல்லை, அந்த வீடு வந்து இப்போ சிந்தாமணி வீடுன்னு சொல்லிட்டு விஜயாவை வீட்டை விட்டு துரத்துறோங்கிறதான். மதன் கூட இப்போ கீழே கமெண்ட்லாம் சொல்லியிருந்தாரு. அதே விஷயம் தான். ஏன்னா வந்து இப்போ வந்து விஜயா பண்ண அட்டூழியத்துக்கு, அவங்க பண்ண ஆர்ப்பாட்டத்துக்கு நான் தான் பெரிய மகாராணி அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணதுக்கு, வீட்டை விட்டு துரத்தப்பட்டதுக்கு பிறகு எப்படி வந்து அவங்க நடந்துக்க போகிறாங்க, எங்கே யார் அடைக்கலம் கொடுக்க போகிறா, வேற வழியே இல்லாமல் இப்போ மீனாவோட வீட்டில் தான் அவங்க தங்குற மாதிரி சுச்சுவேஷன் வருமா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கும் ஆர்வமாக தான் இருக்குது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த விஷயத்தில் எப்படி கதை போனால் பெட்டர் நினைக்கிறீங்க? ஆனால் நடுவில் போயிட்டு இருந்த ஒரு போர் டம்ப், இது மாதிரி போர் அடிச்சு என்னங்க இந்த கதைன்ற மாதிரி இடத்துல இருந்து இப்போ கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆன மாதிரி தான் தோணுது. டிஆர்பிலே அதனால தான் திருப்பி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பார்க்குற சீரியலில் எது பெட்டரான சீரியல் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இங்கே இந்த கதையில் இத்தனை விஷயங்கள் நடக்கிறதுல ஒவ்வொன்றிலையும் உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒருவேளை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.